பல வருஷங்களுக்கு முன்னாடி மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு ஞானி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரை எல்லாரும் குரு ஆனந்தர்னு கூப்பிடுவாங்க. அவரு ஞானியா இருந்ததுனால தொலை தூரத்துல இருந்தும் நிறைய மக்கள் அவங்களோட வாழ்க்கையை பத்தி அவரிடம் கேட்கறதுக்காக வரது வழக்கமா இருந்துச்சு. யாராவது கவலையோட வந்தா அவர் 2 வார்த்தையில அவங்களோட மனசை மாத்திடுவாரு. அவர் எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லுவார். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி. அதை எப்படி நம்ம விதைக்கிறோமோ அப்படி தான் அது வளரும்னு. அவர்கிட்ட நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. அதில் ரொம்ப ஆர்வமுடைய மாணவன் தான் சந்தோஷ். அவன் ரொம்ப புத்திசாலி மாணவனாக இருந்தான். அவன் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் எப்போதுமே ஒரு விஷயத்த நினைப்பான். அது என்னன்னா, ஏன் சிலர் மட்டும் வாழ்க்கையில சீக்கிரமா வெற்றி பெறுறாங்க, ஆனா ஒரு சிலர் மட்டும் வாழ்க்கை முழுக்க போராடுறாங்கன்னு. இந்த கேள்வி அவனை தினமும் தொந்தரவு செஞ்சுது. ஒரு நாள் நேரடியா குரு கிட்ட இதை கேட்கலான்னு முடிவு பண்ண சந்தோஷ் குருவை பார்த்து வாழ்க்கையில வெற்றி பெற ரகசியம் என்னன்னு கேட்டான். குரு சந்தோஷை பார்த்து சிரிச்சாரு. ஆனா எந்த பதிலும் சொல்லல. அடுத்த நாள் காலையில் சூரியன் உதயம் ஆகுறப்ப குரு சந்தோஷை கூப்பிட்டாரு. அவரோட கையில் சின்ன விதைகள் இருந்தது. அது சந்தோஷ் கிட்ட கொடுத்து அந்த விதையை மண்ணில் நட்டு தினமும் கவனிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். முதல்ல சந்தோஷ் சிரிச்சான். ஆனால் அதுக்கப்புறமா அவன் யோசிச்சான், அதில் ஒரு பெரிய பாடம் இருக்கும் அப்படின்னு. குரு சொன்ன மாதிரியே சந்தோஷம் அந்த விதைகளை மண்ணில் விதைச்சு தினமும் தண்ணி ஊற்ற ஆரம்பித்தான். தினமும் அந்த விதைகளுக்கு தண்ணி ஊற்றி அதை கவனிச்சுட்டே வந்தான். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் வரலை. இதே மாதிரி 5 நாள் ஆச்சு. இப்போவும் அந்த மண்ணில் எந்த மாற்றமும் வரலை. இதனால் கோபம் அடைஞ்ச சந்தோஷ் ஒரு நாள் குரு கிட்ட ஓடி வந்து சொன்னான், குருவே, இந்த விதை வேலை செய்யலை அப்படின்னு. நான் தினமும் தண்ணி ஊற்றுறேன், ஆனால் எந்த ஒரு மாற்றமும் அதுக்கிட்ட இல்லை அப்படின்னும் சொன்னான். பதிலுக்கு குருவும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம காத்திரு அப்படின்னு மட்டும் சொன்னாரு. வழக்கம் போல சந்தோஷ் அந்த இடத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்காக வந்தான். அவன் திடீர்னு பார்த்தப்பதான் தெரிஞ்சது, மண்ணுல இருந்து ஒரு சின்ன பச்சை முளை வெளியே வந்திருந்துச்சு. அவன் கண்ணில் ஒரே மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவன் தினமும் அதை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டான். அது மெதுவா இப்போ ஒரு செடியா வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வளர்ச்சியோட ஒவ்வொரு கட்டமும் பார்க்குறப்ப சந்தோஷ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ அது ஒரு பெரிய மரமா வளர்ந்துருச்சு. சந்தோஷுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சந்தோஷத்துலேயே அவன் குரு கிட்ட ஓடி வந்தான். குரு கிட்ட அவன் ரொம்ப சந்தோஷமா, குருவே, அந்த விதை இப்போ பெரிய மரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னான். குரு அவனை அந்த மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய், சந்தோஷ், இந்த மரம் ஒரு நாளில் வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்டார். சந்தோஷும் சிரித்தான். இல்லை குரு, பல மாதங்கள் எடுத்தது அப்படின்னு சொன்னான். அதுக்கு குரு, வாழ்க்கையோட வெற்றியும் அது போல தான் அப்படின்னு சொன்னார். விதை தான் நம்மளோட முயற்சி, மண் தான் நம்மளோட சூழல், நீர் தான் நம்மளோட உழைப்பு, நேரம் தான் பொறுமை மாதிரி இப்படின்னு சொன்னார். இந்த நாளும் சேர்ந்தாதான் வெற்றி மரமாக வளரும் அப்படின்னும் சொன்னார். அந்த நாள்ல இருந்து சந்தோஷோட வாழ்க்கையே மாறிடுச்சு. பல வருஷம் கழிச்சு சந்தோஷ் இப்போ ஒரு பெரிய ஆசிரியரா ஆனான். அவனிடம் இருந்த மாணவர்கள் கேட்டாங்க, ஆசிரியரே, வெற்றி பெற ரகசியம் என்னன்னு. அவன் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி ஒரு மரத்தை காட்டி சொன்னான், வெற்றி ஒரு நாள்ல வராது, நீ விதைய நட்டு பொறுமையா காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். அந்த மரம் இன்னும் கிராமத்துல அப்படியே தான் இருக்கு. அது எல்லாருக்கும் ஒரு பாடத்தை சொல்லிட்டே தான் இருக்கு. பொறுமை தான் வெற்றியின் ரகசியம்னு.